ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. என்னை மணங்கவர்ந்த ஈசனை வானவர் தம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோபுரி, ஆதிரங்கேஸ்வரம், அனந்த சயன கஷேத்திரம் என்றெல்லாம் ஸ்தல புராணத்தினாலே பிரம்மாண்ட புராணத்திலே கொண்டாடப்பட்டதான திரு ஆதனூர் திவதேச வைபவத்தை 2வது நாளாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பிரம்மாண்ட புராணத்திலே கோபுரி மகாத்மியம் என்கிற தலைப்பிலே 6 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்டதான உத்தமமான க்ஷேத்திர மகாத்மியம். நேற்றைய தினம் உபன்யாசத்தில் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானுக்கு எம்பெருமான் பண்ணின அனுகிரகத்தை பார்த்தோம். அதுவரைக்கும் சேஷ வரப்பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்தனுக்கு எம்பெருமான் அனுகிரகித்ததான சரித்திரம் நிறைவு பெற்றது. 3 அத்தியாயங்கள் முடிஞ்சது. தற்போது 4வது அத்தியாயத்திலே தேனு வரப்பிரதானம் அப்படின்னு காமதேனுவிற்கு எம்பெருமான் பண்ணின அனுகிரகம். அடியன் ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருந்தேன், இந்த க்ஷேத்திரத்துக்கு காமதேனு தபஸ் பண்ணின இடமானபடியினாலே தன் ஊர் காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுவினுடைய ஊர் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். அப்படி இந்த திவ்யதேச பெயருக்கு, இந்த க்ஷேத்திர பெயருக்கு காரணமான காமதேனு என்கிற பசுவிற்கு, ஆவிற்கு, கோவிற்கு எம்பெருமான் ஆண்டளக்கும் ஐயன் பண்ணின அனுகிரகம் இந்த 4வது அத்தியாயத்தினாலே சொல்லப்படுகிறது. நைமிசாரண்யத்திலே மற்ற ரிஷிகள்லாம் சேர்ந்துட்டு சூத பௌராணிகரை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி, இந்த க்ஷேத்திரத்துக்கு அனந்த சயன கஷேத்திரம் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது? திருவனந்தாழ்வானாகிற ஆதிசேஷன் எவ்வாறு இங்கு தபஸ் பண்ணி எம்பெருமானை சேவித்து வரம் பெற்றான் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தெளிவா சாதிச்சுங்கோ. இப்போ ஒரு ஆசை, காமதேனு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ணி எம்பெருமானிடத்திலே வரம் பெற்ற விதானத்தை அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்போ சூத பௌராணிகர் சாதிக்கிறார், 300 காலத்திலே எம்பெருமான் சிருஷ்டி பண்ணினான். சிருஷ்டி பண்ணுகிற போது பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் படைத்தான். அப்படி தேவர்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு வரச்ச சுரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்களை ரட்சிப்பதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் லோக க்ஷேமத்திற்காகவும் அமிர்தத்தை அளிப்பதற்காகவும் க்ஷீரசாகர மதனம்னு சொல்லக்கூடிய திருப்பார் கடலை கடைந்தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். பெருமாள் கூர்மாவதாரம் பண்ணி மத்தாக கொண்டு கடையப்பட்ட மந்தரமலையை தாங்கி திருப்பார்கடலிலே அப்போது ஈடுபட்டிருந்த ஜீவர்கள், தேவர்கள், அசுரர்கள் இவெல்லாம் சிதிலமாகாமல், சிதைந்து போகாமல், உருக்குலையாமல் இருக்கும்படியாக அந்த மந்தர பருவமானது திருப்பார்கடலிலே மூழ்கி திருப்பார்கடலை சீரழித்து விடாமல் தன்னுடைய முதுகாலே தாங்கினான் எம்பெருமான் கூர்மனாக அவதாரம் பண்ணி. அப்படி தேவர்களாலும் அசுரர்களாலும் எம்பெருமானுடைய பிரேரணையின் பேரிலே திருப்பார்கடலானது கடையப்பட்ட போது அந்த க்ஷீராப்தியிலிருந்து நிறைய ரத்தனங்கள், விலை உயர்ந்த வஸ்துக்கள், உத்தமமான வஸ்துக்கள் எல்லாம் தோன்றித்து, அப்போ வந்த வஸ்துக்களை ஒன்னொன்னுத்த ஒருத்தருக்குன்னு பெருமாள் அனுகிரகிச்சுட்டார், பங்கு பிரிச்சு கொடுத்துட்டார். அதிலே ஆலகால விஷம்னு சொல்லக்கூடியதான விஷம் தோன்றித்து அந்த விஷத்தை ருத்ரனுக்கு கொடுத்தார். ருத்ரன் அதை பருகிவிட்டான். அதனாலே ருத்ரனுடைய கழுத்து வரைக்கும் நீளமாகி விட்டது. நீலகண்டன் பேரவனுக்கு விஷத்தை கொடுத்தோமே, யாருக்கான ஏதானும் கொடுக்கறதா இருந்தா நல்ல வஸ்துவா ஒரு பரிசு பொருளை கொடுக்கணும் இல்லையோ? விஷத்தை யாருக்கானும் கொடுப்போமா? ஆனால் லோக க்ஷேமத்திற்காக, யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ரட்சண காரியத்தை பண்ணுகிற போது சிலருக்கு சிலது நடக்க விடும்படியா இருக்கும். அப்போ எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டு எம்பெருமானாலே தாங்கப்படுகிற ருத்ரனுக்கு எம்பெருமான் விஷத்தை கொடுக்க ருத்ரனும் வாங்கி சாட்டான். அந்த விஷம் ருத்ரனை ஒன்னும் பண்ணாமல் இருக்கும்படியா எம்பெருமானுடைய அனுகிரகம், அதனாலதான் கொடுக்கிறார். அப்படி விஷத்தை கொடுத்தது கூட பரம கருணாமூர்த்தியா பரம தயாலுவா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மனசுல ஏதோ ஒரு வருத்தம். எல்லாருக்கும் காமதேனு, கற்பக விருட்சம்
அப்படின்னு வசந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்துட்டு ருத்ரனுக்கு மாத்திரம் விஷம் கொடுக்கும்படியா ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி ருத்ரனுக்கு ஒரு ஆறுதலா சந்தோஷமா இருக்கும்படியா சந்திரனையும் கொடுத்தான். அந்த சந்திரனை வாங்கி ருத்ரன் தன்னுடைய ஜடாமுடியிலே சூடி கொண்டிருக்கிறான். அதனால சந்திரசேகரன் அப்படின்னு ருத்ரனுக்கு பெயர், பிறை சூடியவன் அப்படின்னு பேரு. இப்படி விஷத்தையும் சந்திரனையும் ருத்ரனுக்கு பெருமாள் பங்கிட்டு கொடுத்தார். அவர் அதை வாங்கிவிட்டார். அடுத்தபடியா ஐராவதம்னு சொல்லக்கூடியதான ஒரு அழகிய யானை வெளியில வந்தது. உச்சை சிரவஸ்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு அஸ்வம் குதிரை வந்தது. கல்ப விருட்சம்னு சொல்லக்கூடிய கற்பகமரம், யார் எதை கேட்டாலும் தரக்கூடியதான கற்பகமரம் வந்தது. இந்த மூணுத்தையும் தேவர்களினுடைய தலைவனா தேவலோகத்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய இந்திரனுக்கு கொடுத்தார் பெருமாள். ஐராவதம், உச்சை சிரவஸ், கல்பவிருஷம் மூணுத்தையும் இந்திரன் சொர்க்கலோகத்துக்குன்னு பொதுவா எடுத்துட்டு போயிட்டான். அகல்யைன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தினி பெண் தோன்றினால் அவளை கௌதம மகர்ஷிக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தார். ஜீவர்களினுடைய நாயகமாக திகழக்கூடிய, ஜீவர்களினுடைய பிரதிநிதியாக திகழக்கூடிய கௌஸ்துப மணின்னு சொல்லக்கூடியதான கௌஸ்துப ரத்னம் தோணித்து எம்பெருமானுக்கு மிகவும் உகந்ததா ஆயிரக்கணக்கான புஷ்பங்களை காட்டிலும் வசந்த தாமரை புஷ்பத்தை காட்டிலும் இன்னும் உசந்ததாக இருக்கக்கூடிய திருத்துழாய்னு சொல்லக்கூடிய துளசி தோணித்து உத்தமமான கௌஸ்துப ரத்னத்தையும் துளசியையும் பெருமாள் தனக்குன்னு வைத்துக் கொண்டார். இதிலிருந்து க்ஷீராப்தி மதனத்திலே தோன்றிய வஸ்துக்களை எது பரமசாரமான வஸ்துவோ அந்த வஸ்துவை எல்லாம் எம்பெருமான் தன்னுடையதாக வைத்துக் கொண்டான். பெருமாள் வெண்ணெய் சாப்பிடுறானே, அந்த வெண்ணெய்க்கும் அதுதான் தத்துவம். பால் நன்னா காய்த்து தயிர் தோய்த்து தயிரை மோராக செலுப்பி அந்த மோரிலே இருக்கக்கூடியதான சாரமான வஸ்து வெண்ணெய் அதை எடுக்கிறோம். அந்த பரமசாரமான வஸ்து வெண்ணெயையோ அல்லது அந்த வெண்ணெயை உருக்கி காய்ச்சப்படுகிற நெய்யையோ எம்பெருமான் விசேஷமாக ஸ்வீகரிக்கிறான். அப்படின்றதுனால பரமசாரமான விஷயங்களை எல்லாம் எம்பெருமான் ஸ்வீகரிக்கிறதுன்றது வழக்கம். சர்வோத்தமனானபடினாலே சர்வ சிரேஷ்டாவானபடினாலே இருக்கிறதுலேயே உத்தமமான வஸ்துக்களை எம்பெருமான் ஸ்வீகரிப்பான். கௌஸ்துபரத்னமும் துளசியையும் எம்பெருமான் எடுத்துக்கொண்டான். அதே போல அதிலிருந்து வந்த சுராபானத்தை அசுரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். தேவர்களுக்கு அமிர்தத்தை தர வேணும், அதையும் மோகனாவதாரம் பண்ணி பங்கிட்டு கொடுத்தான். வசிஷ்ட மகர்ஷிக்கு காமதேனுவை கொடுத்தான். காமதேனுன்னு சொல்லக்கூடியதான பசு தோணித்து அதை வசிஷ்டருக்கு கொடுத்தான். அமுதில் வரும் பெண்ணமுதுன்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியா லட்சுமி தேவியை தான் பாணிகிரகணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொண்டு தன்னுடைய மார்பிலே இடம் கொடுத்து அழிவில்லாத ஸ்தானமான பரம பவித்திர ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார் பெருமாள். இப்போ அவாவாளுக்கு எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்ட உத்தமமான வஸ்துக்களோடு கூட அவாவா லோகத்துக்கு, அவாவா ஆத்துக்கு, அவாவா ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தார். அந்த மாதிரி வசிஷ்டரும் காமதேனுவை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவரும் அவருடைய தர்மபத்னியான அருந்ததியுமாக காமதேனுவை போஷித்துக் கொண்டு வந்தார்கள். காமதேனுவுக்கு அப்போது ஒரு விசேஷமான சக்தி மட்டும் இருந்தது. என்ன சக்தின்னா, இந்த வசிஷ்ட மகரிஷி பகவதாராதனமோ பாகவதாராதனமோ யாக யஜ்ஞாதிகளோ ஏதானும் பண்றார் அப்படின்னா அதுக்கு மட்டும் பால் கொடுக்கும். அது நித்தியப்படி அனுஷ்டானங்கள் பண்றார், பெருமாள் திருமஞ்சனம் பண்றார். அவருக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கோ இல்ல பாகவதாலுக்கு சாதம் போடுறதுக்கோ தயிர் வேணும், பால் வேணும், நெய் வேணும், வெண்ணெய் வேணும். இந்த மாதிரி பகவத் பாகவத காரியங்களுக்கும் அவர் பண்ணக்கூடிய யாக யஜ்ஞாதிகளுக்கும் பெருமாள் திருமஞ்சனத்துக்கும் மட்டும் என்ன பால் தேவையோ அந்த பாலை வசிஷ்டருக்கு மட்டும் கொடுத்து கொண்டு வந்தது காமதேனு. இருந்தாலும் காமதேனுவுக்கு ஒரு ஆசை, இந்த ரிஷி பண்ணக்கூடிய எல்லா வைதிக காரியங்களிலும் நம்முடைய பாலை, தயிரை, வெண்ணையை, நெய்யை விசேஷமா உபயோகப்படுத்துறார், நமக்கு சந்தோஷம், நாம தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வசிஷ்ட மகரிஷிக்கு மட்டுமே இல்லாமல் எல்லா ரிஷிகளுக்கும் வேண்டிய எல்லாத்தையும் நாம கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த ரிஷிகள்லாம் தேவர்களை குறித்து யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்றாலே அந்த தேவர்களுக்கே என்ன கேட்டாலும் நாம கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு வந்துட்டா எப்படி இருக்கும்? இந்த தேவர்கள் ரிஷிகள் இவாளை எல்லாம் பார்த்தா மனுஷியா சர்வசாதாரணமா ஓடி வந்து காலில் விழுந்து சேவிக்கிறா, கை கூப்புறா, பிரார்த்தனை பண்றா, ஸ்தோத்திரம் பண்றா, பூஜைகள் எல்லாம் பண்றா, தபஸ் பண்றா, வரம் வாங்கிக்கிறாளே. எதனால் இதெல்லாம் பண்றா? ரிஷிகளும் தேவர்களும் இவாளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து இவா என்ன கேட்டாலும் கொடுக்கிறபடியினாலதான் அவ அத்தனை பக்தியோடு கூட இவாளை பார்த்த உடனே தெய்வத்தை பார்த்த மாதிரி சேவிக்கிறா. அந்த மனுஷாளுக்கு நாமளே கேட்கறத கொடுத்துட்டா நம்மள சேவிப்பாளே. ஆகையினாலே
ரிஷிகள் என்ன, தேவர்கள் என்ன, மனுஷியால் என்ன, யார் என்ன கேட்டாலும் அவ விருப்பப்பட்டதை, அவ ஆசைப்பட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு ஏற்படணும் அப்படின்னு காமதேனு நினைச்சது. இதை என்ன பண்ணி சம்பாதிக்கலாம், யார போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசித்தது. நாம் எல்லாம் திருப்பார்கடல்ல இருந்து தான் தோன்றினோம். திருப்பார்கடல்ல இருந்து தோன்றின வஸ்துக்களை எல்லாம் ஒருத்தர் நீ இதை வச்சுக்கோ, நீ அதை வச்சுக்கோ, நான் இதை எடுத்துக்கிறேன், அவன் அதை வச்சுக்கிட்டோம், இவர் இதை வச்சுக்கிட்டோம்னு சொல்லி பங்கிட்டு கொடுக்கிறார். அப்படின்னா அவர் யார்? அந்த திருப்பார்கடலுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர். திருப்பார்கடல் அவருக்கு சொந்தமானது. திருப்பார்கடல்ல இருந்து தோன்றின சாரமான வஸ்துக்களும் அவருக்கு சொந்தமானது. அவர் விருப்பப்பட்டு யாருக்கு என்ன கொடுக்கலாம், தான் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் திருவுள்ளம் பத்தி தீர்மானம் பண்ணினார். அப்படின்னா அவர் தான் நமக்கெல்லாம் ஈஸ்வரன். அந்த திருப்பார்கடல்ல சயனிச்சென்றிருக்கிற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீவைகுண்ட பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவன் தான் எல்லாருக்கும் சர்வ சுவாமி, சர்வ ஈஸ்வரன். அவன் ஒருத்தருக்கும் ஒன்னொன்னையும் பிரிச்சு கொடுத்த போது எல்லாரும் எவ்வளவு பவ்யமா பணிவா வந்து அவன் திருவடிகள்ல விழுந்து சேவித்து வாங்கிண்டா பாத்தீங்களா. ஆகையினால யாரை எப்படி வேண்டுமென்றாலும் நியமிக்கக்கூடிய, வசத்தக்கூடியதான உத்தமமான சக்தி அந்த எம்பெருமானுக்கு உண்டு. அந்த அனுகிரகம் அவன் ஒருத்தனாலதான் பண்ண முடியும் அப்படின்னு காமதேனு தெளிவா விஷயத்தை புரிஞ்சுனுட்டு என்ன பண்ணி பெருமாளிடத்துல இந்த வரத்தை பெறலாம். அதாவது காமதேனு வசிஷ்டருடைய யாக யஜ்ஞங்கள், காரியங்கள், ஆராதனங்கள் இதுக்கு மட்டும் பால் கொடுக்கறதுன்னு இல்லாமல் யார் எதை கேட்டாலும், பால் மட்டுமல்ல, யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான சக்தி காமதேனுக்கு ஏற்பட வேணும். அதுக்கு எங்க போய் தபஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அப்படி காலார உளத்தின்றே வந்தபோது எம்பெருமானை மனசுல நினைத்து கொண்டது. ஓ எம்பெருமானே, என்னை சிருஷ்டித்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வமே, என்னை ஆண்டு எனக்கு படியளக்கும் ஐயனே, சுவாமி, நான் எந்த இடத்துல தபஸ் பண்ணினா எனக்கு சீக்கிரம் நான் ஆசைப்பட்ட வரம் கிடைக்கும் அப்படின்றத நீயே தெரியப்படுத்தணும்னு மனசுல பெருமாளை தியானம் பண்ணிட்டு சங்கல்பிச்சுண்டு அப்படி கால் போன போக்குல போயிட்டு இருந்தது. அப்படி போன சமயத்துல காவிரி நதியினுடைய வடக்கு கரையிலே அனந்த சயன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஆதனூரை அடைந்தது. அப்போ ஆதனூர், கோபுரி அப்படின்ற பெயர் இன்னும் ஏற்படல க்ஷேத்திரத்துக்கு. இந்த காமதேனுவுக்கு முன்னாலேயே திருவனந்தாழ்வான் வந்து தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய படுக்கையாக ஆனானே, அதனாலே எம்பெருமானாலே அவனுடைய பெயரிலே அனந்த சயன ஸ்தானம், அனந்த சயனம், அனந்த சயன க்ஷேத்திரம் என்று பெயர் சூட்டப்பட்டதான ஒரு திவ்யதேசம் இது. முதல்ல அனந்த சயனம்னு தான் பேர் ஆதனூருக்கு. அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படி போச்சு. சிலர் இடத்துல விசாரித்தது, இந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்ட போது, ஆதிசேஷன் அங்க தபஸ் பண்ணி எம்பெருமானுடைய படுக்கையாக ஆனான், சர்வ கைங்கரியமும் பண்ணக்கூடியவனாக ஆனான், அதனால க்ஷேத்திரத்துக்கு அனந்தசயன க்ஷேத்திரம்னு பெயர் வந்தது. அங்கே பெருமாள் ஆதிசேஷனுடைய பிரார்த்தனைக்கிணங்க அவனுக்கு கொடுத்த வரத்தின்படி ஆதிசேஷன் பேர்ல புஜங்க சயனமா சயனிச்சுருக்கார். சயனிச்சுண்டு எல்லாரையும் ரட்சிச்சுருக்கார் பெருமாள். அங்க பெருமாளுடைய சயன திருக்கோலத்தை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு நேர போய் அனந்த சயன கஷேத்திரத்திலே ஆதிசேஷன் மேல சயனிச்சுருக்கிற எம்பெருமானை, ஆண்டலுக்கு மையனை சேவித்தது காமதேனு. சேவிச்சுட்டு அந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்துல மனசுல ஒரு உத்தமமான எண்ணம் தோணித்து காமதேனுவுக்கு. கண்ணெதிரிலேயே ஆதிசேஷன் என்ன வரம் கேட்டானோ அந்த வரம் பெருமாளுக்கும் ஆதிசேஷனுக்கும் மட்டுமே தெரியும்படியாக அல்ல, இந்த லோகத்துக்கே தெரியும்படி, காலாகாலத்துக்கும் தெரியும்படி ஆதிசேஷனுடைய வேண்டுகோளின்படி எம்பெருமான் அவன் பேர்ல சயனிச்சுருக்கானே, அது கண் முன்னால சேவிச்சுருக்கோமே, அதுதான் இந்த க்ஷேத்திரத்திலே ஆதிசேஷனுடைய தபஸ் பலித்தது, அவனுடைய தபஸ் சித்தியாச்சு. எம்பெருமான் அவனுக்கு பிரத்யட்சமாகி வரம் கொடுத்து அவன் கோரிக்கையின்படி அவன் மேல படுத்துண்டு அர்ச்சாவதாரமா எல்லாரையும் ரட்சிச்சுருக்கிறார்னு சொல்லக்கூடியது இதுதான் சத்தியமான காட்சி. இதுக்கு மேல என்ன பிரமாணம் வேணும்? ஆகையினால நாம இந்த க்ஷேத்திரத்துல அதி சீக்கிரமா தபஸ் தொடங்கணும்னு பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தோட கூட தபஸ் பண்ண ஆரம்பிச்சது. என்ன பண்ணிட்டு அங்கே ஏகாந்தமான ஒரு இடத்தை தேர்வு செய்து கொண்டு அங்கே ஆசிரமம் போல ஒரு குடில் அமைத்து அந்த குடிலே தீர்த்த சௌகரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு நித்தியம் திரிகாலமும் தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானுடைய மந்திரத்தினாலே எம்பெருமானை விசேஷமாக பல காலம் தபஸ் பண்ணிட்டு வந்தது. எப்படி தபஸ் பண்ணித்துன்னா, தான் தபஸ் பண்ண போற இடத்துல தர்ப்பங்களை எல்லாம் பரப்பித்து தர்பாசனம் அமைத்தது. உத்தமமான தர்ப்பங்களை எல்லாம் வகித்து கொண்டு வந்து
தரையிலே அப்படி தர்பத்தை பரப்பி பரம பவித்திரமான இடமாக அந்த இடத்தை மாற்றி அதன் மேலே அமர்ந்து கொண்டு தனக்கு 4 பக்கத்திலும் அன்னைக்கு ஆதிசேஷன் பண்ணினது போலவே இதுவும் 4 அக்னி குண்டங்களை ஏற்படுத்தி அந்த 4 குண்டங்களிலும் அக்னியானது அப்படி தகித்துக் கொண்டிருக்கும்படியாக 4 பக்கமும் 4 குண்டங்களிலே இருக்கக்கூடிய அக்னி தகிக்கிறதே தலைக்கு மேலே சூரியன் தகிக்கிறான்னு சொல்லும்படியா பஞ்ச அக்னிகளுக்கு நடுவே இருந்து கொண்டு இந்த காமதேனுவானது கிரீஷ்ம ருத்து என்று சொல்லக்கூடிய ஆனி மற்றும் ஆடி மாசம் இந்த 2 மாசத்துக்கு சேர்ந்து கிரீஷ்ம ருத்துன்னு பேரு. அந்த கிரீஷ்ம ருத்துவிலே அக்னிக்கு மத்தியிலே நின்று கொண்டு தபஸ் பண்றது. வருஷ ருதுன்னு சொல்லக்கூடிய மழைக்காலம் ஆவணி புரட்டாசி மாசங்கள்ல தரையில நின்று கொண்டு தபஸ் பண்ணித்து. ஹேமந்த ருத்து சிசிர ருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி தை மாசி பங்குனி முதலான 4 மாசங்களில் எந்த ரிஷிகளும் கூட செய்யாத வகையிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை மனசிலே தியானம் பண்ணிக்கொண்டு கடும் நெருப்புக்கு நடுவே நின்று தபஸ் பண்ணித்து. இது என்னன்னா ஆழ்வார்களும் சாதிக்கிறார். தபஸ் எல்லாம் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறவா நல்ல வெயில் காலத்துல இவாலே தகித்து வெந்து போகும்படியா அக்னி குண்டங்களுக்கு நடுவே கொளுத்தும் சூரியனுக்கு கீழே நின்று தபஸ் பண்ணணும். நல்ல பனிக்காலம் மழைக்காலம் குளிர்காலத்திலே ஐஸ் கட்டி போல உறைந்திருக்கக்கூடிய பனி நீர் எங்கேயாவது நல்லா சில்லுன்னு தண்ணி வர்றது மேல அப்படி பனிக்கட்டியா இருக்கு உள்ள தோண்டிட்டு போனா ஜலமா இருக்குன்னு சொல்லக்கூடிய உடலை உறைய வைக்கக்கூடிய உரை பனி இருக்கக்கூடிய ஜலத்துல நின்று தபஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கிளேசியர் சிஸ்டம் எல்லாம் நாம இருக்கிற இடத்துல இல்ல. என்ன பண்றதுன்னா மலைகள்ல கொட்டக்கூடிய அருவிகள் சுனைகள் குளங்கள் ஆறு அந்த மாதிரி நல்ல குளிர்ச்சியான ஜலத்துக்கு நடுவே கழுத்தளவு ஜலத்துல நின்று தபஸ் பண்ணணும். அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் பகல்ல உடம்புல ஜலம் பட்டாலே குளிரும். ராத்திரியில நல்ல கடும் குளிர் வீசக்கூடிய சமயத்திலே குளிர்ந்த நீர்நிலையிலே கழுத்து வரைக்கும் நின்று தபஸ் பண்ணினா அதுவும் வருஷ கணக்குல தபஸ் பண்ணினா உடம்பு என்னத்துக்காகும்? அந்த குளிர் காலத்திலே நல்ல குளிரோடு குளிர்ல உறைந்து போய் உடம்ப வருத்தின்று தபஸ் பண்ணணும். வெயில் காலத்திலே கிட்டத்தட்ட உடம்பு இன்னும் பத்திக்கல அப்படின்னு சொல்லும்படியா உடம்பே உஷ்ணமயத்தினாலே பாதிக்கப்படும்படியா உடலை வருத்தி கொண்டு தபஸ் பண்ண வேணும். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. உடலை வருத்தி தபஸ் பண்ண வேணும். தூக்கத்தை தவிர்க்க வேணும். ஆரோக்கியத்தை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. இப்படி பல ரிஷிகளும் கூட பண்ணாத விதத்திலே உத்தமமான தபஸை பல வருஷ காலம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தது காமதேனு. எவ்வளவு காலம் பண்ணித்துன்னா சுமார் 500 வருஷ காலம் தபஸ் பண்ணித்து அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. இப்படி காமதேனுவானது கடுமையான தபஸை 500 வருஷ காலம் பண்ணின பிறகு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்திலே ஆச்சரியமாக மழை பெய்ய போகிற மேகத்தை போல கார் மேக வண்ணனா நீல நிறமான திருமேனியோடு கூட கருநீல நிறத்திலே தாமரை போன்ற அகலமான விரிந்த கண்களோடு கூட கருணையே வடிவெடுத்தவனா அந்த காமதேனுவுக்கு முன்னாலே வந்து அதுக்கு சேவை சாதிக்கிறான் பெருமாள். பெருமாள் வாய் திறந்து பேசுறார். குழந்தை காமதேனு, போதும், நான் வந்துட்டேன், எழுந்துரு. உன்னுடைய தபஸ்னால எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு மங்களகரமான வரங்களை எல்லாம் தருவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். உனக்கு என்ன இஷ்டமோ அந்த வரத்தை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். பெருமாளுடையதான இந்த வாக்கியம் காமதேனுவினுடைய காதுகளிலே அமிர்தம் வந்து பாய்ந்தது போல இருந்ததாம். அப்பேற்பட்ட திருப்பார்கடல்ல இருந்து தோன்றி பலருக்கும் பல நன்மைகளையும் பண்ணக்கூடிய விசேஷமான சக்தி எதுவும் இல்லாமல் வசிஷ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷிக்கு மட்டுமே பாலை தரக்கூடிய சாதாரணமான நிலையில நாம் இருந்துருந்தோமே, நமக்கு எல்லா ரிஷிகள் தேவர்கள் மனுஷியான்னு யார் எதை கேட்டாலும் தரக்கூடிய சக்தி வரவேணும் அப்படின்னு கடுமையான தபஸ் பண்ணினோமே, நாம் உடலை வருத்தி உயிரை பணயம் வைத்து பண்ணின இந்த தபஸானது அதிசீக்கிரமா பலிச்சுடுத்து. 500 வருஷ காலம் தபஸ் பண்றதெல்லாம் அவளுக்கு ரொம்ப சாதாரணம் அந்த காலத்துல. அதனாலே ரொம்ப சீக்கிரம் பலிச்சுடுத்து. எம்பெருமான் நம் கண் முன்னாலே வந்து சேவை சாதிக்கிறான். இப்படி ஆச்சரியமா முதல் முறையா தபஸ் பண்ணி எம்பெருமான நேர சேவிச்சிருக்கோம். இதுக்கு மேல என்ன சந்தோஷம் வேணும்னு திக்குமுக்காடி போயிட்டு காமதேனும் எம்பெருமானை பார்த்து பரபரப்போடு கூட அப்படியே கண்ணை திறந்து பார்த்து சேவிக்கிறது. பெருமாளை வார்த்தை வரல, குரல் தழுதழுக்கிறது. இப்பேற்பட்ட எம்பெருமானா எனக்காக வந்து என்னுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி என்னை தேடி வந்து சேவை சாதிப்பது? எம்பெருமானே, நீர் பிரம்மாவினாலே வணங்கப்படுபவர். இந்த லோகங்களை எல்லாம் யார் சிருஷ்டி பண்றான்னு சொல்றோமோ அந்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவாலே சேவிக்கப்படுபவர் நீர். கார்முகில் வண்ணர் நீர். மழைக்கால மேகம் போல ஆச்சரியமான அழகான திருமேனி உம்முடையது.
உத்தமமான பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் தரித்துக் கொண்டு பிரகாசமாக விளங்குகிறீர். தாமரை போலே மலர்ந்த முகத்தை உடையவராக இருக்கிறீர். ஆச்சரியமா கழுத்துல விசேஷமான ரத்தனங்கள், ஹாரங்கள், திருவாபரணங்களை எல்லாம் சாத்தின் இருக்கீர். காதுல மகர குழைகள்னு சொல்லக்கூடிய மீன் தோடுகளை எல்லாம் ஆச்சரியமா சாத்தின் இருக்கீர். சூரியனையும் சந்திரனையும் போல இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்களை ஆச்சரியமா உங்களுடைய ஆயுதமாக ஏந்தி கொண்டிருக்கிறீர். சுதர்சன சக்கரம் சூரியநாட்டமா மின்றது. பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கு சந்திரநாட்டமா வெள்ள வெளுப்பா பிரகாசிக்கிறது, குளிர்ச்சியா இருக்கு. இப்பேற்பட்ட சூரிய சந்திரர்களை ஒத்த சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அத்தியாச்சரியமாக சேவை சாதிக்கிறீர். இப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனான உம்மை நான் கண்களார சேவித்து மனசார மகிழ்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சந்தோஷத்தை தெரியப்படுத்தித்து காமதேனு. இன்னும் தழுதழுத்த குரலிலே, கண்கள்ல ஜலம் தோய, குரல்ல ஒரு துக்கம் கலந்து எம்பெருமானை சேவித்த ஆனந்தத்தோடு கூட எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது, வேத வேதாந்தங்களின்படி ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை புகழ்ந்து பெருமாளுடைய மனசிலே ஒரு குளிர்ச்சி ஏற்படும்படியாக பண்ணி திரும்பவும் சாஷ்டாங்கமா பெருமாளை விழுந்து சேவிக்கிறதோ எழுந்துக்கிறதுமா என்ன பண்றோம்னு தெரியாமல் எல்லையில்லாத பேரானந்தம் அடைந்தது காமதேனு. அதனுடைய சந்தோஷத்தை பார்த்து ரசித்த பெருமாள் சாதிக்கிறார், நான் உன் தபஸாலும் நீ பண்ணின ஸ்தோத்திரத்தாலும் நீ சேவித்ததாலும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். இப்போ உனக்கு வேண்டிய வரத்தை கேள், அனுகிரகம் பண்ணுகிறேன் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதற்கு காமதேனு சொல்றது, எம்பெருமானே ஸ்ரீமன்னாராயணா, நான் உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானபடியினாலே, என்னுடைய தபஸினாலே உன்னை ஆராதித்து மகிழ்வித்தபடியினாலே நீர் எனக்கு முன்னாலே சேவை சாதித்தீர். அதனால உத்தமமான ஒரு வரத்தை உம்மிடத்துல நான் கேட்கிறேன். முன்பெல்லாம் வசிஷ்டர்னு சொல்லக்கூடிய ரிஷியினுடைய யாகத்துக்கு மட்டும் நான் பால் கொடுத்துட்டு வந்தேன். அதுபோல மற்றவர்களுக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் மனுஷியாளுக்கும் பால் மட்டுமல்ல, அவர்கள் என்னிடத்திலே எது வேண்டினாலும் அதை தரக்கூடிய சக்தி எனக்கு வரணும். அதை நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். யார் எதை போய் காமதேனு கிட்ட கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துடும், காமதேனு கிட்ட போனா காரியமாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ சக்தியை வரமாக நீங்க எனக்கு தரணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கஷேத்திரத்திலே ஆதிசேஷன் தபஸ் பண்ணினபடியினாலே அனந்தசேன கஷேத்திரம் என்று வழங்கப்படுகிறது. இப்போ நான் தபஸ் பண்ணபடியினாலே இந்த கஷேத்திரம் என் பெயராலே வழங்கப்பட வேணும். காமதேனு தபஸ் பண்ணின ஊர் அப்படின்ற பிரசித்தி தான் இருக்கணும். இங்க எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி தபஸ் பண்ணி இருந்தாலும் சரி, இனி தபஸ் பண்ணாலும் சரி, நாளைக்கு அவ தபஸ் பண்ண ஊர் அப்படின்னு பேர் வாங்கிட்டு போக கூடாது. என்னைக்கும் காமதேனு தபஸ் பண்ணின ஊர் அப்படின்னு பேர் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சது. இது ரெண்டாவது கோரிக்கை. மூணாவது உத்தமமான கோரிக்கை, எம்பெருமானே உன்னுடைய திருவடி தாமரைகள்ல எனக்கு எப்போதும் ஸ்திரமான பக்தி, நிலையான பக்தி இருக்க வேணும். ஏதோ ஒரு நாள் பக்தியா இருக்கிறது, 4 நாள் பெருமாள் பக்கமே போகாம இருக்கிறது என்ற நிலைமெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு ஆழ்வார்களை போல நிரந்தரமான பக்தி ஏற்பட வேணும். இது மூணாவது கோரிக்கை. நாலாவது பிரார்த்தனை, எனது வம்சம் இந்த லோகத்திலே சாஸ்வதமா நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு 4 கோரிக்கைகளை எம்பெருமானிடத்திலே வசிஷ்டருக்கு சொந்தமான காமதேனுன்னு சொல்லக்கூடியதான பசு பிரார்த்தனையாக வைத்து இது 4த்தையும் அனுகிரகம் பண்ண வேணும்னு பெருமாளுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கித்து, காமதேனுவினுடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷத்தோடு கூட பெருமாள் சாதிக்கிறார், ஹே காமதேனு, நீ பிரார்த்திச்சின்றபடி உன்னுடைய விருப்பம் போல நடக்கட்டும். நீ சொன்ன மாதிரி உன்னிடத்துல யார் எதை வந்து கேட்டாலும் அவளுக்கு நீ இல்லைன்னு சொல்லாமல் அனுகிரகம் பண்ணும்படியான விசேஷ சக்தி உனக்கு ஏற்படும். காமதேனு கிட்ட போனா யாரும் வாட்டமான முகத்தோட திரும்பி வரமாட்டா. யாருக்கு எதை வேணாலும் தர்ம ரீதியில கேட்டு வாங்கிக்கலாம். சாஸ்திரம் இசைந்த ரீதியிலே தார்மீகமான முறையிலே எது ஆசைப்பட தகுந்ததோ அதை மட்டுமே நீ கொடுக்கணும். தப்பான விஷயங்களை எல்லாம் கொடுக்க கூடாது. ஒருத்தனை கெட்டவனா பாவ மார்க்கத்திலே செலுத்தக்கூடாது என்ற நிபந்தனையோடு கூட பெருமாள் காமதேனுவுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார். அந்த வரத்தின்படி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காமதேனுவினிடத்துல எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கிடைக்கும். சுவாமி தேசிகனும் கூட ஸ்ரீஸ்துதியில சாதிக்கிறார், தாயார சாதிக்கிற போது சகலபூன பிரார்த்தனா காமதேனு. பெருமாளிடத்துல தபஸ் பண்ணி வரம் வாங்கின்ற இந்த காமதேனு கூட அது இருக்கிற இடத்துல அதுக்கு முன்னால போய் பிரார்த்திச்சாதான் அதை மட்டும் கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. ஆனால் பிராட்டி இருக்காளே, அவளை நினைச்சுண்டோ அவள் விஷயமான ஸ்தோத்திரத்தை சொல்லியோ கோவில்ல அவளை போய் சேவித்தோ எங்க எந்த நிலைமையில இருந்து அவளை பிரார்த்தித்தாலும் அனுகிரகம் பண்ணக்கூடியவள். காமதேனு அதனுடைய லோகமான இந்திரலோகத்திலே போய் பிரார்த்தித்தாதான் அனுகிரகம் பண்ணும்.
ஆனால் பிராட்டின்னு சொல்லக்கூடியவள் சகல புவனம், எந்த லோகம் என்ன, அண்ட சராச்சரம் என்ன, இது போல எத்தனையோ பிரம்மாண்டம் இருக்குன்னு சொல்றாலே, அத்தனை பிரம்மாண்டங்களிலே இருப்பவர்கள் யார் என்ன பிரார்த்தித்தாலும் இல்லை என்று சொல்லாமல் அனுகிரகம் பண்ணக்கூடிய விசேஷமான காமதேனு நம்ம தாயார் தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சகல புவன பிரார்த்தனா காமதேனு, சகல புவனங்களினுடைய பிரார்த்தனையையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே காமதேனு இவள்தான். அந்த காமதேனுன்னு சொல்லக்கூடிய பசு வசிஷ்டருடைய காமதேனுக்கு அந்த சக்தி கிடையாது. அதனாலே காமதேனு சர்வசக்தியை எம்பெருமானிடத்திலே வரமாக கேட்டு பெற்றது. அடுத்த இரண்டாவது பெருமாள் சாதிக்கிறார், நீ சொன்னபடி இதுவரைக்கும் அனந்த சயனம் என்று வழங்கப்பட்டு கொண்டு வந்த இந்த க்ஷேத்திரம் இனி உன்னுடைய பெயராலேயே கோபுரி ஆதனூர் அப்படின்னு வழங்கப்படும் அப்படின்னு வரம் கொடுத்தார். கொடுத்துட்டு நீ ஆசைப்பட்டது போலவே என்னுடைய திருவடிகள்ல நீக்கமில்லாத பக்தி உனக்கு கிடைக்கும். அதுக்கு அடையாளமா நான் சயனிச்சின்றிருக்கிற இந்த அர்ச்சாவதாரத்திலே என் திருவடி வாரத்திலே உனக்கு விக்கிரகம் ஏற்படும். அங்க என் திருவடி வாரத்தில் இருந்தபடி என்னை சேவிச்சுண்டு என்னை தியானம் பண்ணிண்டு இங்கேயே இரு அப்படின்னு பெருமாள் நியமிக்கிறார். அதோடு கூட காமதேனு பிரார்த்திச்சது, இந்த லோகத்திலே என்னுடைய வம்சம் ஸ்திரமா தழைத்து விளங்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சது. ஒன்னாட்டுமே உன்னுடைய வம்சமும் பகவத் பாகவத கைங்கரியத்திலே ஈடுபட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய வம்சமாக விளங்கும்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். இன்னைக்கும் ஆதனூர் பெருமாள் திருவடிகள்ல காமதேனுன்னு சொல்லக்கூடிய தாய் பசு மட்டுமல்ல, அதனுடைய கன்றான நந்தினின்னு சொல்லக்கூடிய பசுவையும் பார்க்கலாம். இது உன்னுடைய வம்சம் இந்த லோகத்திலே தழைத்து விளங்கும்னு பெருமாள் கொடுத்த வரத்துக்கு ஆதாரம். காமதேனு மட்டுமல்ல, அதனுடைய வம்சமா அதனுடைய குழந்தையா சந்ததியா இருக்கக்கூடிய நந்தினியும் பெருமாள் திருவடிகள்ல இருக்கிறது. ஆகையினால லோகத்திலே காமதேனுவனுடைய வம்சம் தழைத்து விளங்குகிறதுன்னு பெருமாள் கொடுத்ததான வரம் சபலமாச்சு. அடுத்தபடியா, ஹே காமதேனு, நீ என் விஷயமா ஸ்தோத்திரம் பண்ணினேயே, அந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அல்லது யாரான அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அதனுடைய பெருமைகளை உபன்யாசம் பண்ணி காதால கேட்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் விசேஷமான செல்வங்கள் ஏற்படும். நீயும் உன்னுடைய வம்சத்தோடு சேர்ந்து இங்கேயே இருந்து தினமும் என்னை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வரங்களை எல்லாம் கொடுத்து பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். பெருமாள் கொடுத்த வளத்தின்படி காமதேனுவும் இன்றும் ஆதனூர் திவதேசத்திலேயே நித்தியவாசம் பண்ணி வருகிறது. எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே இருந்து அவனை சேவித்துக் கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் எல்லா மங்களங்களையும் கொடுத்து கொண்டு ஆதனூரிலே சூக்ஷ்ம ரூபத்திலே காமதேனுவானவள் இன்றும் நித்தியவாசம் பண்ணி வருகிறாள். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கோபுரின்னு சொல்லக்கூடிய காமதேனு தபஸ் பண்ணின க்ஷேத்திரத்திலே யார் ஒருவர் எந்த தானம் செய்தாலும் உத்தமமான கோதானம் செய்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு பசுவை தானம் செய்தாலும் அவர்கள் 1000 முறை கோதானம் செய்த பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சூத பௌராணிகர் 4வது அத்தியாயத்தை முடிச்சுட்டார். இனி 5வது அத்தியாயம். காமதேனு தபஸ் பண்ணி அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு கோபுரி அப்படின்ற பெயர் ஏற்பட்ட வைபவத்தை கேட்டு தன்யரானோம். இனி இந்த க்ஷேத்திரத்திலே சூரிய புஷ்கரணின்னு ஒரு உத்தமமான புஷ்கரணி இருக்கிறதே, அந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை எங்களுக்கு சாதிக்க வேணும் அப்படின்னு நைமிசாரண்ய ரிஷிகள்லாம் சூத பௌராணிகரை பிரார்த்திக்கிறார். அப்போ சூதர் சொல்றார், முன்னொரு காலத்துல தக்ஷன் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி யாகத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி யாகத்தை தொடங்கவும் தொடங்கிவிட்டான். தன்னுடைய மாப்பிளையான ருத்ரனை சிவனை அந்த யாகத்துக்கு கூப்பிடல. அது வரைக்கும் யாகங்கள்ல எல்லாரும் சிவனுக்கு அவிர்பாகங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தா. இவனுக்கு சிவன் மேல ஒரு அவமரியாதை, இவன் பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிட்டுதான் இவனுக்கு இஷ்டம் இல்ல, அதனால அவனுக்கு அவிர்பாகம் கொடுக்காமல் அவமானப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி ஹவிசம் கொடுக்காமல் யாகத்தை நடத்தினான். இத பார்த்து தக்ஷனுடைய புதல்வியான தாக்ஷாயணிக்கு தன் கணவனை ஒரு தேவனை இப்படி அவமானப்படுத்தின தன்னுடைய தந்தை தக்ஷனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேணும் அப்படின்னு நினைச்சு தக்ஷனுடைய யாகசாலைக்கு போய் தக்ஷனை கேள்வி கேட்டு நியாயம் பெறலாம்னு போனவள் தக்ஷனாலே அவமானப்படுத்தப்பட்டு திரும்பி தன்னுடைய யோக சக்தியினாலே தான் தற்கொலை பண்ணி கொண்டாள். அதாவது தன்னுடைய உடம்பு தானே எரிச்சுனுட்டா, அவ இல்லாத போயிட்டா. இந்த விஷயம் ருத்ரன் சிவன் காது கேட்டியது. தன் பேச்சை கேட்காமல் தன் மனைவி போய் அவமானப்பட்டு அவள் இல்லாதையே போயிட்டாளே அப்படின்ற கோபம் அதிகமாகவே தக்ஷனை அழித்து விடுவது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபம் மொத்தத்தையும் வீரபத்ரன் சொல்லக்கூடிய ஒரு ரூபமாக மாற்றி தக்ஷனுடைய யாகசாலைக்கு அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக சிவன் ஏவினார்.
அந்த வீரபத்ரன் சிவனுடைய அம்சமானவன், சிவனுடைய கோபத்தினுடைய அம்சமானவன். தக்ஷனுடைய யாகசாலைக்கு போய் அங்கே எல்லாரையும் ஹிம்சை பண்ணி தக்ஷனுடைய தலையை துண்டித்து தக்ஷண சம்ஹாரம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் துன்புறுத்தி கொண்டு வருகிறான். இது நாள் வரைக்கும் ஒரு யாகத்துல எத்தனை பேருக்கு ஹவிஸ் கொடுத்துட்டு இருந்தாலோ அத்தனை பேருக்கும் ஹவிஸ் கொடுத்தா தானே நீங்கள்லாம் சேர்ந்து வாங்கிக்கணும். உங்களோட கூட சேர்ந்து ஹவிஸ் வாங்கிட்டு இருந்த சிவனுக்கு ஹவிஸ் கிடையாது, அவர் யாகத்துக்கும் அழைக்கப்படல, அவருக்கு ஆகவானம் இல்லைன்னு சொல்ற போது சுயநலவாதிகளா உங்களுடைய பங்கை மாத்திரம் வாங்கிக்கிறதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்கள்லாம் என்ன தேவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் கோவப்பட்ட வீரபத்ரன் ஒருத்தரை ஒரு மாதிரி ஹிம்சை பண்ணினான் அப்படின்னு புராணம் சொல்றது. அப்படி வீரபத்ரனாலே தாக்கப்பட்டவர்களில் சூரியனும் ஒருத்தன். வீரபத்ரன் என்ன பண்ணினான்? சூரியனை தாக்கினான். அந்த சமயத்திலே தேவரிஷியான நாரதர் அங்கே வந்தார். சூரியன் நாரதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சான், சுவாமி என்னுடைய தோஷம் நீங்க ஏதான வழி இருந்தா சொல்லுங்கோ, நான் வீரபத்ரனாலே அவமானப்படுத்தப்பட்டேன், என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு பிரார்த்திக்க நாரதர் சொல்றார், காவிரி நதியினுடைய வடக்கு கரையிலே 108 திவதேசங்களில் ஒன்றான விஷ்ணு கஷேத்திரம் இருக்கிறது. அங்கு ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன் மேல சயனிச்சுருக்கார். அவர் பள்ளி கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியதான அந்த கஷேத்திரம் தபஸ் சித்தி கஷேத்திரம். அங்க போய் தபஸ் பண்ணினா கூடிய சீக்கிரம் பலிக்கும், கூடிய சீக்கிரம் வரம் கிடைக்கும். அதோடு மோட்ச சித்தி கஷேத்திரம், யாரெல்லாம் அங்க சரணாகதி பண்ணி மோட்சம் வேணும்னு கேட்கிறாளோ அவளுக்கு உடனே மோட்சம் கிடைக்கும். அப்பேற்பட்ட தபஸ் சித்தியும் மோட்ச சித்தியும் தரக்கூடிய உத்தமமான கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல காமதேனு தபஸ் பண்ணி எம்பெருமான் இடத்துல விசேஷ சக்தி எல்லாம் பெற்றது. அதுக்கு அடையாளமா பெருமாள் திருவடிகள்ல காமதேனு நந்தினியோடு கூட பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறது. பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அந்த கஷேத்திரத்திற்கு கோபுரி ஆதனூர் என்று பெயர் ஏற்பட்டது. இப்படி பலரும் இதற்கு முன்னாலே தபஸ் பண்ணி விசேஷமான சக்திகளை பெற்ற அந்த கஷேத்திரத்திற்கு சூரியனே நீயும் போய் அங்கே எம்பெருமானை நோக்கி தியானம் பண்ணு, தபஸ் பண்ணு, ஜபம் பண்ணு. உன்னுடைய தியானம் தபஸ் ஜபம் முதலிய ஆராதனங்களாலே அனந்த சேனனான எம்பெருமானை மகிழ்வி. எம்பெருமான் உனக்கு முன்னாலே தோன்றி உனக்கு சேவை சாதிப்பான், அவனுடைய அனுகிரகத்தினாலே உன்னுடைய தோஷத்தை போக்கிக்கொள் அப்படின்னு நாரதர் சொல்றார். உடனே நாரதரை சேவிச்சுட்டு சூரியன் நாரதர் சொன்னபடி தெற்கு திசையை நோக்கி புறப்பட்டு காவிரி ஆற்றினுடைய வடகரையிலே இருக்கக்கூடியதான அனந்த சயனம்னு சொல்லக்கூடிய இந்த கோபுரி கஷேத்திரத்தை ஆதனூரை வந்து அடையறான். அங்கு நித்தியம் பெருமாளை நோக்கி தியானம் தபஸ் ஜபம் இதெல்லாம் பண்ணணும்னு நாரதர் சொன்னாரு. முதல்ல தீர்த்தாமாடிட்டு தானே பண்ணணும். முதல்ல சரீர சுத்தி ஏற்படுத்திக்கணும். குழி முதல் கிரிசைகள் குறைகளர் வளவே எந்த அனுஷ்டானம் பண்ணினாலும் ஸ்நான பூர்வமா தான் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். தீர்த்தாமாடிட்டு தான் பண்ணணும், விழுப்போட எதையும் பண்றதுக்கு இல்லை. ஆக அப்பப்ப தீர்த்தாமாடி சரீரத்தை சுத்தி செய்வது கொள்வதற்காக ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சூரியன் தன் கையால ஒரு குளம் வெட்டுறான், ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்துகிறான். சூரியனாலே ஏற்படுத்தப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த புஷ்கரணிக்கு சூரிய புஷ்கரணி இன்னும் புராணத்துல பேரு. அந்த சூரிய புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான குளத்திலே கங்கை முதலான 33 கோடி புண்ணிய தீர்த்தங்களையும் ஆவாகனம் பண்றான். குளம் பெற்றதுன்னு சொன்னா ஜலம் தேங்கி நிற்கும்படியாக ஒரு பள்ளத்தை ஏற்படுத்துறது முதல் காரியம். இரண்டாவது காரியம் அதுல தீர்த்தத்தை கொண்டு நிரப்புறது. மனுஷாலா இருந்தா எங்கேயானும் தீர்த்தத்தை கொண்டாந்து நிரப்பணும். அதுல இவன் தேவனானபடினாலே எம்பெருமானுடைய ஸ்ரீவாத தீர்த்தமான கங்கை முதற்கொண்டு 33 கோடி புண்ணிய தீர்த்தங்கள் என்னவெல்லாம் உண்டோ அதனுடைய பேரை எல்லாம் சொல்லி அத்தனையும் மனசால தியானம் பண்ணி அதையெல்லாம் ஆவாகனம் பண்ணி அத்தனை தீர்த்தங்களும் இவன் வெட்டின இந்த குளத்திலே வந்து நிறையும்படியாக பிரார்த்திக்கிறான். அத்தனை தீர்த்தங்களும் இவனாலே வெட்டப்பட்ட சூரிய புஷ்கரணியிலே வந்து சேர்ந்து விட்டன. இப்போ கங்கை முதலான சகல புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பரம பாவனமான தீர்த்தமாக சூரிய புஷ்கரணி விளங்குகிறது. இன்னைக்கும் ஆதனூர் சன்னதிக்கு போனோமானா பெருமாளுடைய சன்னதி மதில் சுவத்தை பிரதட்சணமா வரச்ச பெருமாள் சன்னதிக்கு வலதுபுறத்திலே கொஞ்சம் பெருமாள் சன்னதிக்கு பின்புறத்திலே இருக்கக்கூடியது இந்த சூரிய புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். ரொம்ப சின்ன தீர்த்தம் தான், ஆனா பரம பவித்திரமானது. மூர்த்தி ஸ்ரீதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லும்படியா பல உத்தமமான புண்ணிய தீர்த்தங்களை தன்னகத்தை அடக்கி கொண்டிருக்கக்கூடியதான ஆச்சரியமான தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம்.
அப்படி புண்ணிய தேவதைகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணிட்டு அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே ஒரு ஆசிரமத்தையும் ஏற்படுத்தி கொண்டு சூரியன் அந்த ஆசிரமத்துல நித்தியம் வாசம் பண்ணிண்டு தினம் 3 காலம் கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் 3 காலம் அந்த சூரிய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடிக்கொண்டு எம்பெருமான் விஷயமான ஜபம் என்ன, தியானம் என்ன, தபஸ் என்ன, இதெல்லாம் பன்னெடுங்காலம் பண்ணி கொண்டு வருகிறான். 3 காலமும் சூரிய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி ஆகாரம் இல்லாமல் தீர்த்தம் சாப்பிடாமல் விசேஷமா இதுவரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு தபஸ பண்ணணும்னு யோசித்தான். என்ன பண்ணினான்னா, தன்னுடைய கால் கட்டை விரலின் ஆதாரத்திலே நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்றான். நாம நிக்கிறோமே, வலது கால் இடது கால்னு சொல்லக்கூடிய 2 பாதங்களையும் பூமியிலே படர வைத்து ஊன்றி கொண்டுதான் நிற்கிறோம், முழுசா நிக்கிறோம். அப்படி இருக்கிறச்சேயே கொஞ்ச தூரம் நடந்தா காலை வலிக்கிறது, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா காலை வலிக்கிறது, முட்டியெல்லாம் வலிக்கிறது. நம்மளுடைய சரீர பாரத்தையே நம்மளால தாங்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இடது கால் பூமியில ஊனவே இல்லை, வலது காலும் பூமியில முழுசா ஊனல, வலது காலினுடைய கட்டை விரல் மட்டும் பூமியிலே ஊனி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட். அந்த வலது கால் கட்ட விரல் இருக்கே, அந்த ஒரு புள்ளி பூமியிலே ஊன்றி இருக்கிறது, அதுல சூரியனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை எடையும் வந்து நிற்கும். அப்ப அந்த விரல் உடைஞ்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்பேற்பட்டதான ஒரு கடுமையான வலியோடு கூட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எம்பெருமானை குறித்து உக்கிரமான தபஸ் பண்ணி கொண்டு வந்தான் சூரியன். சூரியனுடைய இந்த விசேஷமான உடம்பை வருத்தி வலியோடு கூட பண்ணக்கூடிய தபஸிலே எம்பெருமான் மகிழ்ந்தான். மகிழ்ந்து கருட வாகனத்திலே சூரியனுக்கு முன்னாலே வந்து பெருமாள் தோன்றினான். கருடாரூடனா, கருட வாகனத்தின் பேர்ல பெருமாள் அப்படி தன் திருவடிகளை தொங்க போட்டுக் கொண்டு சூரியனுக்கு முன்னாலே வந்து நின்ற போது துந்துபி முதலான தேவலோகத்து வாத்தியங்கள் எல்லாம் ஆகாசத்திலே முழங்கின. ஆகாசத்திலே எம்பெருமானை ஆதனூரை சூழ்ந்து நின்று கொண்டு கிண்ணறர்கள் முதலானவர்கள் செவிக்கினிய கான மழையை பொழிந்து பாடல்களாலே பாடி எம்பெருமானை வரவேற்றார்கள். அப்சர ஸ்திரீகள்னு சொல்லக்கூடிய தேவலோக பெண்கள் எல்லாம் ஆனந்த நடனம் புரிந்து நடனத்தினாலே எம்பெருமானை மகிழ்வித்து வரவேற்றார்கள். புருஷாலான தேவர்கள் 33 கோடி தேவர்களும் பூ மாறி பொழிந்தனர். புஷ்ப விருஷ்டி, பூ மழை பொழிகிறார். பெருமாள் அவதாரம் பண்றார் கருட வாகனத்துல சூரியனுக்கு முன்னாலே. துந்துபி முதலான வாத்தியங்கள்லாம் முழங்குறது, கிண்ணறர்கள்லாம் கீதம் பாடுறா, தேவர்கள் எல்லாம் ஆச்சரியமா பூமழை பொழியறா, தேவலோகத்து பெண்கள்லாம் நடனமாடி ஆடல் பாடல்களாலே வரவேற்கிறா. இப்படி விசேஷமான உபசரிப்போடு கூட எம்பெருமான் சூரியனுக்கு காட்சி கொடுத்தான். சூரியனுக்கு முன்னாலே பெருமாள் தோன்றி சூரியனை பார்த்து சாதிக்கிறான். ஏ சூர்யா, யாரும் பண்ண முடியாத வகையிலே நீ விசேஷமான தபஸ் பண்ணியிருக்க. உன்னுடைய வலது கால் கட்டை விரல் ஆதாரமாக வைத்துக் கொண்டு அதிலேயே பூமியிலே ஊன்றி கொண்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணினேன். உன்னுடைய இந்த உத்தமமான தபஸினாலே நான் மகிழ்ந்தேன். இஷ்டமான வரம் என்ன வேணுமோ கேளு அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். சூரியனுக்கு பெருமாளுடைய இந்த வார்த்தை எப்படி இருந்துதான், பசியோடு தாயாரிடத்துல பசியாரணம்னு வந்த குழந்தைக்கு வயிற்றிலே பால் பாய்ந்தது போல இருந்துதான். குழந்தை பசியில வயிறெல்லாம் ஒட்டி போய் வீல் வீல்னு அழறது பாவம். தாயாரை பார்த்த உடனே ஓடி வந்து அழுதுண்டே கட்டி பிடிச்சுன்னு எடுத்து அந்த க்ஷணம் தாயார் பால் புகட்டினா. குழந்தையினுடைய வயத்திலையும் பாலை பார்த்தது, அழுத முகமும் சிரித்து கொண்டு மலர்ந்து போச்சு. அந்த மாதிரி இத்தனை ஆயிரம் காலம் கஷ்டத்தோடு கூட வருத்தத்தோடு கூட பெருமாள் எப்ப வருவாரோன்னு தபஸ் பண்ணி கொண்டிருந்த சூரியனுக்கு பசியாரிய குழந்தையினுடைய முகத்திலே வரக்கூடிய பிரகாசம் போலே சூரியன் மகிழ்ந்தானாம். சூரியன் பெருமாளை சேவிக்கிறான். இந்திர நீலக்கல்னு சொல்லக்கூடியதான ரத்தனத்தை போல ஜுவலிக்கிறானாம் பெருமாள். நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய புஷ்பம் இருக்கிறதே, அந்த புஷ்பத்தினுடைய நிறம் போல கரிய கருநீளமான திருமேனியோடு கூட பெருமாள் சாதிக்கிறானாம். மரகத பச்சையாட்டமா பெருமாள் அப்படியே மிளறானாம். அந்த எம்பெருமானை சூரியன் ஸ்தோத்திரம் பண்றான். எம்பெருமானே, உனக்கு முதல் இல்ல, இடை இல்ல, கடை இல்ல. அதாவது எம்பெருமானுக்கு ஆதி இல்ல, மத்தியம் இல்ல, அந்தம் இல்ல. ஆச்சரியமான பட்டு பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டு விசேஷமான திருவாபரணங்களோடு கூட கருட வாகனத்திலே சேவை சாதிக்கிற எம்பெருமானே, உம்மை என்னுடைய மனசார சேவிக்கிறேன், என்னுடைய பக்தியால உம்மை ஆராதிக்கிறேன் அப்படின்னு ஆனந்த கண்ணீராலே எம்பெருமானுடைய திருவடிகள்ல திருமஞ்சனம் பண்ணினானோம். பெருமாளை சேவித்த சூரியனுக்கு சந்தோஷத்துல கண்ணுல ஜாரதாரியா ஜலம் வருது. அந்த பக்தி தோய்ந்த நீராலே எம்பெருமான் திருவடிகளை அலம்புகிறான் சூரியன். அதோடு கூட தசாவதாரங்களில் 10 அவதாரங்களில் எம்பெருமான் என்னென்ன விசேஷ அனுகிரகங்களை எல்லாம் பண்ணினானோ, என்னென்ன விசேஷமான லீலைகளை எல்லாம் புரிந்தானோ அதையெல்லாம் சேர்த்து உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். சூரிய ஸ்தோத்திரம், சூரிய ஸ்துதின்னு பேர் இருக்கு.
இந்த அவதாரத்துல இப்படி இப்படி அனுகிரகம் பண்ணின பெருமாளே உன்னை சேவிக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான். இதெல்லாம் ஆழ்வார்கள் பண்ணினதான ரீதி. தசாவதாரத்தை குறித்து ஒரு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்கள், குறிப்பா திருமங்கை ஆழ்வாருடைய செயலி. அப்படியெல்லாம் சூரியன் ஸ்தோத்திரம் பண்ணா, பெருமாள் மகிழ்ந்தார். அதோடு கூட எம்பெருமான் சூரியனை பார்த்து சொல்றார், ஹே சூரிய தேவா, நான் உன்னுடைய தபஸ்தாலும் உன்னுடைய ஸ்தோத்திரத்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உனக்கு என்ன விருப்பமோ அதை வரமா கேளு தரேன்னர். சூரியன் சொன்னான், அப்பா, தக்ஷனுடைய யாகத்திலே நான் வீரபத்ரனாலே தாக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன். வீரபத்ரன் கடுமையான கோபத்தோட கூட என்னை தாக்கி என் பற்கள் உதிரும்படியா பண்ணிவிட்டான். அடித்து என்னுடைய பல்லை உடைத்து விட்டான். என்னுடைய பல் விழுந்து போயிடுச்சு. பல் இல்லாமல் அசிங்கமா இருந்துருக்கேன். என்னுடையதான பற்கள் மீண்டும் ஏற்படணும். என் முகத்திலே இழந்த பொலிவு திரும்ப வரணும். நான் இழந்த பொலிவை திரும்ப பெற வேணும். பழைய தேஜஸ் வரணும் எனக்கு முகத்துல. முன்னால இருந்ததை காட்டிலும் பல மடங்கு விசேஷமான தேஜஸ் அனுகிரகம் பண்ணணும். என்னுடைய பல்லை கழற்றிய வீரபத்ரனே இப்ப பார்த்தானா கூட, நாம் பல் பிடுங்கின சூரியனா இவன் இத்தனை விசேஷமான தேஜஸோட வந்திருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் பார்க்கணும். அப்பேற்பட்ட விசேஷமான தேஜஸ் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டான் சூரியன். அதை கேட்ட பெருமாள், உன்னுடைய விருப்பம் போலே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி உதிர்ந்த பல் முளைக்கும்படியா அனுகிரகிக்கிறான். சூரியனுக்கு பல் வந்துடுத்து. பழைய தேஜஸை காட்டிலும் விசேஷமா 1000 மடங்கு தேஜஸோட கூட சூரியனை பெருமாள் ஆக்கிவிட்டார். அதோடு கூட வேற என்ன வர வேணும்னு கேட்டா ஒன்னும் வேண்டாம்னு சூரியன் சொன்னான். இருந்தாலும் எம்பெருமான் அனுகிரகம் பண்றார். நீ தபஸ் பண்றதுக்காக ஏற்படுத்தி கொண்டாயே இந்த தீர்த்தம், இந்த புஷ்கரணிக்கு உன்னுடைய பெயராலே சூரிய புஷ்கரணின்னு வழங்க கடவுது அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சுட்டார். முதல்ல அனந்தாழ்வானுடைய பெருமையை விளக்கும் விதமா அனந்த சயனம்னு கஷேத்திரத்துக்கு பேரு. காமதேனு தபஸ் பண்ணின போது என்னுடைய பெயராலே ஊர் வழங்கப்படணும்னு கேட்ட போது கோபுரி ஆதனூர்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். இப்போ சூரியன் தபஸ் பண்ணின விதத்தை குறிக்கிறதுக்காக அவனால ஏற்படுத்தப்பட்ட புஷ்கரணிக்கு நியாயமா அவனுடைய பேரை சூட்டி சூரிய புஷ்கரணின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சுட்டார். சூத பௌராணிக ரிஷி சாதிக்கிறார் நைமிசாரண்யத்து மகரிஷிகளுக்கு, இந்த சூரிய புஷ்கரணியினுடைய பெருமையை பற்றி சொன்னவர்களும் கேட்டவர்களும் நினைத்தவர்களும் பிரம்மஹத்தி முதலான வசந்த தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். அந்த சூரிய புஷ்கரணியிலே போய் ஒருத்தன் ஒரு முறை தீர்த்தாமாடினால் அவன் பஞ்சமகா பாதகங்களிலிருந்து விடுபடுவான். பஞ்சமகா யஜ்ஞங்களை அனுஷ்டிக்காத பாவத்திலிருந்தும் பஞ்சமகா பாதகங்களிலிருந்தும் விடுபடுவான். வியதிபாதம், புண்ணிய காலம், கிரகண சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்கள்ல எவன் ஒருத்தன் சூரிய புஷ்கரணியில வந்து ஆதனூர்ல தீர்த்தாமாடுறானோ அவனுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கும். மாக மாசம்னு சொல்லக்கூடியதான மாசி மாசத்திலே இந்த சூரிய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடுபவன் தேவப்பிரயாகையில் தீர்த்தாமாடின பலனை பெறுவான். தேவப்பிரயாகையில போய் தீர்த்தாமாட முடியலன்னா மாக மாசத்துல ஆதனூர்ல சூரிய புஷ்கரணியில தீர்த்தாமாடினா போடும். ஏகாதசி அன்னைக்கு இந்த சூரிய புஷ்கரணியிலே வந்து தீர்த்தமாடுபவனும் ஆதனூர்ல ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு சகாலத்தில் உரிய சமயத்தில் பாரண பண்றவனும் அந்த எம்பெருமான் ஆண்டலுக்கும் ஐயனுடைய அனுகிரகத்தினாலே பரமபதத்துக்கு போவா. கிரகணம் முதலான புண்ணிய காலங்கள், மாக மாசத்திலே ஸ்நானம், ஏகாதசி ஸ்நானம், இதெல்லாம் ஒருத்தனுடைய பாவத்தை எரித்து சாம்பலாக்கி, குறிப்பா இந்த ஏகாதசியிலே தீர்த்தமாடி ஏகாதசி அன்னைக்கு பூரண உபவாசம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு எம்பெருமானை சேவித்து சமயத்தில் பாரணை பண்ணுபவர்களுக்கு ஸ்ரீவைகுண்டமே பலனாக சொல்லப்பட்டது. அப்படி ஒரு உத்தமமான தீர்த்தம், உத்தமமான க்ஷேத்திரம். கார்த்திகை மாசம் பௌர்ணமி கூடிய திருக்கார்த்திகை அன்னைக்கும், கார்த்திகை மாசம் மற்றும் ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எவன் ஒருத்தன் இந்த சூரிய புஷ்கரணியிலே தீர்த்தமாடுறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சூரிய லோகத்தை அடைவான். திருக்கார்த்திகை அன்னைக்கு, அதோட கார்த்திகை மாசம் மற்றும் ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தீர்த்தமாடுறவாளுக்கு எல்லா பாவமும் போய் சூரிய லோகம் கிடைக்கும் அப்படின்னுட்டு பெருமாள் மேல சாதிக்கிறார். ஹே சூர்யா, என்னுடையதான க்ஷேத்திரங்களில் விஷ்ணு ஸ்தலங்களில் மிகச் சிறப்பானவை திவ்யம், சைத்தம், மானுஷம், ஸ்வயம் வியக்தம்னு சொல்லக்கூடிய 4 வகை. திவ்யம்னு சொல்லக்கூடியது தேவர்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான க்ஷேத்திரம்.
சைத்தம்னு சொல்லக்கூடியது சித்தர்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அதுக்கு ஆர்ஷம் ரிஷிகளாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்ற பெயரும் உண்டு. மானுஷம்னு சொல்லக்கூடியது மனுஷர்கள் ஏற்படுத்தின கோவில். ஸ்வயம்யக்தம்னு சொல்லக்கூடியது நானே தோன்றியதான கோயில். அப்படி 4 விதமான பெருமைகளை 4 வகைகளை உடையது என்னுடைய கஷேத்திரங்கள். இந்த பூலோகத்திலே மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது 108 திவதேசங்கள்னு சொல்லக்கூடியதான திவதேசங்கள். அதிலே ஸ்வயம்யுக்த கஷேத்திரங்களும் அடக்கம், திவ்யம், சைத்தம், ஆர்ஷம், மானுஷம் முதலான கஷேத்திரங்களும் அடக்கம். அந்த 108 திவதேசத்தில் ஒன்றான கோபுரி என்று சொல்லக்கூடியதான ஆதனூரில் அனந்த சயனனா ஆதிசேஷன் பெயர்ல சயனிச்சுண்டு நான் அருள் பாலிக்கிறேன். அப்பேற்பட்ட என்னுடையதான ஆதனூருக்கு வந்து சூரிய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி என் விஷயமான ஷடக்ஷரி மந்திரம், அதாவது விஷ்ணு ஷடக்ஷரின்னு பேரு, பிரணவம், நமசப்தம், விஷ்ணுவினுடைய நாமத்தை சேர்த்து சொல்லப்படுவதான 6 எழுத்து மந்திரம், விஷ்ணு ஷடக்ஷரி மந்திரம்னு சொல்லக்கூடிய வியாபக மந்திரத்தை எவன் ஒருத்தன் முறையோடு ரிஷி சந்தஸ் தேவதையோடு கூட 10 முறை ஜபம் பண்றானோ அவனுக்கு 1000 முறை ஜபம் செய்த பலன் கிடைக்கும். 1000 முறை ஜபம் பண்ணினால் அதனுடைய 3 மடங்கு பலன் கிடைக்கும். மேலும் எல்லா க்ஷேத்திரங்களை காட்டிலும் எனக்கு இந்த க்ஷேத்திரம் மிகவும் பிரீத்தியானது. இங்கே பிரம்மா முதலான தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் சூரிய புஷ்கரணிக்கு வந்து தீர்த்தாமாடி எனக்கு கைங்கரியம் பண்ணி என்ன சேவிச்சிருக்கா, இன்னைக்கும் சேவிக்கிறா, இனியும் சேவிப்பா அப்படின்னு பெருமாள் சொல்றார். சூரிய புஷ்கரணியில தீர்த்தாமாடினா எல்லா பாவங்களும் போயிடுறது ஒண்ணும். சூரிய புஷ்கரணியில தீர்த்தாமாடிட்டு எம்பெருமான் சன்னதிக்கு வந்து அவனை சேவித்து விஷ்ணு ஷடக்ஷரி மந்திரத்தினால ஜபம் பண்ணினா 10 ஜபம் பண்ணா 1000 ஜபத்துக்கான பலன் கிடைக்கிறது. 1000 ஜபம் பண்ணினா கோடி ஜபம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு க்ஷேத்திரம், உத்தமமான ஒரு தீர்த்தம். இந்த பிரபாவம் இருக்கிறபடினால நிறைய ரிஷிகள் தேவர்கள் பிரம்மா முதலானவர்கள்லாம் இந்த ஊருக்கு வந்து சூரிய புஷ்கரணியை தீர்த்தாமாடி என் சன்னதிக்கு வந்து என்னை நோக்கி தபஸ் பண்ணி என்னை சேவித்து எனக்கு நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி சேவைகள் சுசுரூஷைகள் எல்லாம் பண்ணி வேணுன்ற வரம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இனி காலத்துக்கு அப்படியே பண்ணிட்டு இருப்பா. சாதாரண மனுஷா கண்ணுக்கு இது தெரியாதே ஒழிய எப்போதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இது. அதனாலே இந்த க்ஷேத்திரம் பூமியில் உள்ள மற்ற க்ஷேத்திரங்களை காட்டிலும் விசேஷமான க்ஷேத்திரம். இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தை பத்தி எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு கேட்டாலும் நிறைவடையாமல் விரிந்து கொண்டே போகும். ஆகையினாலே முக்கியமான பிரபாவங்களை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கிறேன்னு பெருமாளே இதனுடைய பெருமைகளை சுருக்கி சொன்னார். சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரத்திலே அனைத்து ஆபத்துகளையும் போக்குபவனான எம்பெருமான் ஆபத் சகாவா, கஷ்ட காலத்துல அவாவாளுடைய கஷ்டத்தை நீக்குபவனா அனுகிரகம் பண்ணிட்டு நிச்சயவாசம் பண்ணிட்டு இருக்கான். அதனால சூத்த பௌராணிக ரிஷி சொல்றார் நைமிசாரண்யத்து ரிஷிகளுக்கு, ஹே ரிஷிகளே, எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேணும் என்கிற தாகத்தோடே இருக்கக்கூடிய நீங்கள் உடனே ஆதனூர்னு சொல்லக்கூடிய கோபுரிக்கு போய் சூரிய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி பெருமாளை சேவித்து ஜபம் தபஸினாலே பெருமாளை ஆராதித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணத்திலே கோபுரி மகாத்மியத்தை முடித்துக் கொண்டார். இதோட 6 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்ட கோபுரி மகாத்மியம் முடிந்தது. இன்னும் சில உபபுராணங்களில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள். அக்னிக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறான். அக்னிக்கு என்ன அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு பார்த்தா, பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தது. அதிலே 5வது தலையை ருத்ரன் கிள்ளிட்டான். அந்த பிரம்மாவினுடையதான கபாலம் ருத்ரனுடைய கையிலே ஒட்டி கொண்டது. அந்த கபாலம் அவிழ்ந்து விழும்படியா எத்தனையோ பிரார்த்தனை முயற்சி எல்லாம் ருத்ரன் பண்ணினான். ஆனா அது நடக்கல. கடைசியில எம்பெருமானிடத்துல வந்து பிரார்த்திக்கிறான். அப்போ எம்பெருமான் அக்னியை பார்த்து முதல்ல சொல்றார், ஹே அக்னே, ருத்ரன் கையில ஒட்டின் இருக்கிற இந்த பிரம்ம கபாலமானது தானே கழண்டு உழும்படியா அதை நீ எரிச்சுடு, உன்னுடைய சக்தியினால அந்த கபாலத்தை எரிச்சுடு, அது சாம்பலாகி உதிர்ந்து அவன் கையை விட்டு விழுந்துடணும், அவனுக்கு அந்த தோஷம் போகணும்னு பெருமாள் சாதிக்கிறார். பெருமாளுடைய நியமனத்தை கேட்டு அக்னியானவன் வந்து ருத்ரனுடைய கையிலே இருக்கக்கூடிய கபாலத்தை எரிக்கணும்னு தன்னுடைய முழு சக்தியையும் பிரயோகிக்கிறான். அவனால முடியல. அக்னியால அந்த கபாலத்தை எரிக்க முடியல. உடனே பெருமாள் அந்த கபாலத்தை எரிக்கும்படியா சொல்லிட்டார். அந்த கபாலம் ருத்ரனுடைய கையில ஒட்டின் இருக்கிறபடினால அவனுக்கு பிரம்மத்தி தோஷம் ஒட்டின் இருக்கு. அந்த கபாலம் எரிக்கப்பட்டால் அவனுடைய பிரம்மத்தி தோஷமும் எரிஞ்சு போயிடும், விலகி போயிடும். பெருமாள் சொல்லிட்டார். அக்னி முயற்சி பண்ணினான்.
ஆனால் அக்னியிடத்திலே இருந்த சில தோஷங்களினாலே அக்னியாலே அந்த கபாலத்தை எரிக்க முடியல. அந்த கபாலத்தை எரிக்க முடியாமல் போனதோடு அக்னியினுடைய சக்தி மொத்தத்தையும் இழந்துட்டான். இருக்கிற சக்தி மொத்தத்தையும் போட்டு பார்த்தான், எரிக்க முடியல, சக்தி மொத்தத்தையும் இழந்துட்டான். அதோடு கூட ருத்ரனுடையதான பிரம்ம அத்தி தோஷமும் அக்னிக்கு வந்து சேர்ந்தது. அக்னி அவனுடைய கபாலத்தை எரிச்சிருந்தா கபாலமும் கழண்டு விழுந்திருக்கும், ருத்ரனுடைய பிரம்மத்தி தோஷமும் போயிருக்கும். சக்தி முழுக்கவும் பயன்படுத்தி எரிக்க முடியாத போனபடினாலே சக்தியும் இழந்தான், அவனுடைய பிரம்மத்தையும் இவனுக்கு வந்துடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல, பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறான். பிரார்த்தித்த போது இந்த கஷேத்திரத்திலே ஆதிசேஷன், காமதேனு, சூரியன் இவெல்லாம் விசேஷமா தபஸ் பண்ணி விசேஷ அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்கா, நீயும் தபஸ் பண்ணு, உன்னுடைய தோஷம் நீங்கும்னு பெருமாள் சொல்லவே அக்னியானவன் சூரிய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடிக்கொண்டு இந்த கஷேத்திரத்துல தபஸ் பண்ணி எம்பெருமானை சேவித்து தன்னுடையதான தோஷத்தை எல்லாம் போக்கிக் கொண்டு ருத்ரனிடத்திலிருந்து தனக்கு வந்த பிரம்மத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டு இழந்த தன்னுடைய சக்திகளை விசேஷமான சக்தியாக பெற்றான் அப்படின்னு ஸ்தல புராணம். அக்னியும் பெருமாளை அவர் திருவடிவாரத்துல நின்று கொண்டு இன்னைக்கும் சேவித்துக் கொண்டிருக்கிறான் கர்ப்பகிரகத்துல அப்படின்னு புராணம் சொல்றது. இப்படி ருத்ரனுடைய கையில இருக்கக்கூடிய கபாலமும் அவனுடைய பிரம்மத்தையும் நீங்குவதற்காக பல கஷேத்திரங்கள்ல பலரை கொண்டு முயற்சி பண்ணி நடக்காத போய் கடைசியில தான் ஹரசாப விமோசனன் திருக்கண்டியூர் எம்பெருமான் அந்த சாபத்தை நிறைவேற்றி வைத்தான்னு புராணம் சொல்றது. இன்னும் சில புராணங்கள்ல பத்ரிநாதன் பத்ரிநாராயணன் பண்ணி வைத்தான்னு சொல்றது. எங்க பண்ணினாலும் எம்பெருமான் தான் பண்றான்றது விஷயம். இன்னொன்னும் ஒரு கல்பத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கோம்னு சொல்லி நம்ம பூர்வாச்சாரியாளுடைய திருவுள்ளம். அப்படி அதுல ஒரு முயற்சி அக்னியை கொண்டு எரிக்கிறது அப்படின்னு. ஆகையினால விசேஷமா அக்னிக்கு அனுகிரகம் பண்ணின கஷேத்திரம் இது. அடுத்தபடியா இந்திரனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினதான சரித்திரம். துர்வாச மகர்ஷி ஒரு சமயம் வைகுண்டத்துக்கு போய் பெருமாளையும் பிராட்டியையும் சேவித்தார். அப்போ பிராட்டி துர்வாசருக்கு தன்னுடைய பிரசாதமா ஒரு புஷ்ப மாலையை பரிசா கொடுக்கிறான். தான் கழுத்துல போட்டு இருந்த ஒரு புஷ்ப மாலை எடுத்து தன்னுடைய பிரசாதமா துர்வாசருக்கு கையில போடுறா பிராட்டி. மகாலட்சுமியினுடைய பிரசாதம் அது நம்ம கிட்ட இருந்தா நமக்கு எல்லா விதமான அனுகிரகங்களும் ஏற்படும்னு பக்தியோடு கூட துர்வாசன் அதை வாங்கி கண்ணில் ஒத்திண்டு எடுத்துட்டு வரான். அந்த புஷ்பமாலை எடுத்துட்டு வரச்ச திடீர்னு என்னமோ துர்வாசனுக்கு இந்திரலோகம் போகணும்னு தோணித்து. கையில அந்த பூமாலையோடு கூட இந்திரலோகத்துக்கு போனார் துர்வாசர். திடீர்னு தோணித்தவருக்கு, நாமளோ ஒரு ஆண்டி, ஒரு ரிஷி, ஒரு முனிவர், நமக்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், செல்வ வளம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற இந்திரனுக்கு கொடுக்கலாம், அவன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு கோணல் புத்தி இந்திரன் கிட்ட அந்த மாலையை கொடுத்தார். அவன் போராத காலம் அவன் என்ன பண்ணினா, ஏதோ இந்த சாமியார் நமக்கு வாங்கிட்டு வரத்துக்கு ஒண்ணும் இல்லைன்னு எங்கிருந்தோ ஒரு பூமாலை எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு அதனுடைய மகிமை தெரியாமல் இவர் கொடுத்தவராவது இது தாயார் அனுகிரகிச்ச மாலைன்னு சொல்லி கொடுத்திருக்கணும். இந்திரனுக்கு தாயார் இடத்துல விசேஷமான பக்தி உண்டு. லக்ஷ்மி ஸ்துதி, லக்ஷ்மி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றான் இந்திரன். அப்படி தாயாருடைய பரம பக்தனாக இருக்கக்கூடியவன் இந்திரன். அவனுக்கு இது ஸ்ரீவைகுண்டத்துல தாயார் திருமேனியில சாத்தின்றிருந்த மாலைன்னு சொல்லி கொடுத்திருந்தா அதனுடைய பெருமை தெரியும். அத்தை சொல்லல, வெறும் இவருக்கு கொடுத்த பிரசாதத்தை இவர் தான் வச்சுட்டு இருந்திருக்கணும், இவரும் வச்சுக்கல. ரெண்டாவது இவனுக்கு சொல்லியாவது கொடுத்திருக்கணும், அத்தையும் பண்ணல. இந்த மாலை உனக்குன்னு கொடுத்தார், வாங்கிண்டான். வாங்கி என்ன பண்ணா, ஏதோ பூமாலைன்னு நினைச்சுட்டு அவனுடைய யானை இருக்கு பாருங்க ஐராவதம்னு, அந்த யானை கழுத்துல அப்படியே தூக்கி போட்டான். யானைக்கு அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தது. திடீர்னு அது கழுத்துல மாலை வந்து விழவே அதிர்ச்சியா போயிடுத்ததுக்கு. யார் நம்மள இந்த மாதிரி எரிச்சல் பண்றான்னு சொல்லி கோவத்துல துதிக்கையில தும்பி கையால அந்த மாலையை எடுத்து அப்படியே 2 சுழட்டி கீழே போட்டு காலால கசக்கி மிதிச்சு விடுத்தோம் அந்த மாலையை. நான் பாட்டுக்கு நிம்மதியா விளையாடின்னு ஆனந்தமா இருந்துட்டு இருக்கேன், யார் என் மேல மாலையை தூக்கி போட்டு அடிச்சு விளையாடுறா, என்ன டென்ஷன் பண்றா அப்படின்னு சொல்றது போல அந்த மாலையை கசக்கி காலால மிதிச்சு நாஸ்தி பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதது போல நின்றுட்டு இருக்கு. இதையெல்லாம் அப்படி கண்ணால எரிக்கக்கூடிய கோபத்தோட கூட துர்வாசர் பார்த்துட்டு இருக்கார். பிராட்டி எனக்கு கொடுத்த உத்தமமான பிரசாதம் அந்த புஷ்பமாலை, அதை கொண்டு நான் உனக்கு கொடுத்தா பக்தியோட கண்ணில் ஒத்தி வாங்கி கழுத்துல போட்டுக்காம ஆமடியால் இடத்துல கொடுக்காம யானை மேல தூக்கி போட்டு அந்த யானையும் அதனுடைய மகிமை தெரியாம காலால மிதிச்சு கசக்கி நாசனம் பண்ணி விடுத்த, நீயும் உன்னுடைய யானையும் சபிக்கப்படுவீர்கள் அப்படின்னு துர்வாசர் கோபத்தோட சாபம் கொடுத்துட்டார். இந்திரனை சபிக்கிறார். ஹே இந்திரா, எந்த செல்வ செருக்கில கேவலம் இந்த ஓட்டாண்டி சாமியார் கொடுத்த பூமாலைன்னு சொல்லி யானை மேல அதை கேவலமா தூக்கி போட்டையோ, அந்த கர்வத்துக்கு காரணமான உன்னுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் உன்னை விட்டு போகும். எல்லா செல்வங்களையும் இழந்துட்டு ஓட்டாண்டியான் இல்லு. என்ன ஓட்டாண்டின்னு நினைச்சோன்னோ,
நீ உன்னுடைய அத்தனை செல்வங்களையும் இழந்துட்டு ஓட்டாண்டியா நிப்ப. உன்னுடையதான அத்தனை ராஜபோகங்களும் சுகபோகங்களும் எல்லாம் இழப்பாய். எல்லாம் இழந்துட்டு என்ன ஓட்டாண்டி ஒண்ணுமில்லாத வெறும்பையன் ஒரு புஷ்பமாலை எடுத்துட்டு வந்தான்னு மனசுல கர்வத்தோட நினைச்சியோன்னு என்னை விடவும் ஒண்ணுமில்லாத அளவுக்கு ஒரு ஓட்டாண்டியா ஒண்ணுமில்லாதவனா பிக்ஷாடனா பிச்சை எடுத்துட்டு தெரியவேன்னு சொல்லி சபிச்சுட்டார். அதோட கூட இந்திரனுடைய யானையான காமதேனவை சபிச்சுட்டார். ஐராவதம் இந்திரனுடைய யானையான ஐராவதத்தையே சபிச்சுட்டார். இந்திரனுடைய யானை விசேஷமான சக்தி எல்லாம் உண்டு. திருப்பார்கடல்ல இருந்து வந்தோன்ற அகங்காரத்துல தானே தாயாருடைய மாலையை போட்டு காலால மிதிச்ச. உனக்கும் உன்னுடைய விசேஷ சக்திகள் எல்லாம் இழக்க கடவுது, நீங்க எல்லாம் பூலோகத்துல போய் கஷ்டப்படுவீங்கன்னு சபிச்சுட்டார். அடுத்த க்ஷணம் யாரோ முதுகுல ஓங்கி எட்டி உதைத்தது போல இந்திரனும் ஐராவதமும் பூமியில வந்து தபார்னு விழுந்த போது இந்திரன் பிராயசித்தம் கேட்டு பெருமாள் சன்னதிக்கு போய் நின்னான். பெருமாளை போய் சேவிக்கிறான். பெருமானே, இப்படியா என்னுடைய நிலைமை ஆயிடுத்து. அம்மா, தாயே, பிராட்டி, இது உன்னுடைய பிரசாதம்னு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி பண்ணல. உன்னுடைய பிரசாதம்னு சொல்லி இருந்தா நான் பரம பக்தியோட கூட பவ்யமா ஏத்துன்னு இருப்பேன். எனக்கு அவர் சொல்லல. அதனால நான் சாதாரண மாலைன்னு நினைச்சுட்டு யானை மேல போட்டா யானை இப்படி பண்ணிடுத்து, நான் வேணும்னு பண்ணல, என்ன மன்னிச்சுடுமா, உன்னை அவமதிக்கணும்னு பண்ணலன்னு தாயார் இடத்துல மன்னிப்பு கேட்டான் இந்திரன். தாயார் சொன்னா, கவலைப்படாதே, பிருகு மகரிஷி என்னிடத்திலே பெருமாளிடத்திலே பட்ட ஆச்சாரத்தை தீர்த்து கொள்வதற்காக பல க்ஷேத்திரங்கள்ல தபஸ் பண்ணி என்னை தன் பெண்ணாக அடைந்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதான ஒரு தபஸ்ல இருந்துட்டு இருக்கார். அவர் கோபுரின்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம், ஆதனூர் க்ஷேத்திரத்திலே தபஸ் பண்ணி அவருடைய பெண்ணாக நான் வந்து பிறப்பேன், அவருடைய பெண்ணாக நான் அவருடைய ஆசிரமத்திலே வளர்ந்து வருவேன், அவர் ஒரு நல்ல நாளிலே எம்பெருமானுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அப்போ எனக்கும் பெருமாளுக்கும் நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்தை நானும் பெருமாளும் மாலை மாற்றிக் கொள்ளுகிறதான அந்த வைபவத்தை வந்து சேவி. அப்போ என்னுடைய பிரசாதமான பூமாலையை அவமதித்ததாலே உனக்கு ஏற்பட்ட சாபம் தீரும் அப்படின்னு சொல்லி தாயார் சாப விமோசனம் சொல்றா இந்திரனுக்கு. உடனே இந்திரன் விசேஷமா இந்த கோபுரின்னு சொல்லக்கூடிய ஆதனூருக்கு வந்து பல காலம் அங்கே சூரிய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தினமும் பெருமாள் தாயாரை சேவிச்சுருக்கான். அந்த சமயத்திலே தாயாரும் பிருகு மகரிஷியனுடைய பெண்ணா பிறந்து வளர்ந்துண்டு வரா. தாயாருக்கு பார்கவின்னு திருநாமம். ஒரு நல்ல நாள்ல பிருகு மகரிஷி ஆண்டலுக்கும் ஐயன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுக்கு ரங்கநாயகின்னு சொல்லக்கூடிய பார்கவி தாயாரை கன்னியகாதானம் பண்ணி கொடுக்க பெருமாளும் பிராட்டியும் மாலை மாற்றிக் கொள்ளுகிற அந்த வைபவத்தை பார்த்தான். அந்த க்ஷணம் இந்திரனுடையதான சாபம் நிவர்த்தியாய் அவனுடைய தோஷம் அவனை விட்டு நீங்கித்து. இப்போ தாயாரையும் பெருமாளையும் நன்றியோடு கூட சேவிக்கிறான். சேவித்து, அம்மா, திருமண கோலத்திலே உன்னையும் பெருமாளையும் சேவித்தபடியினாலே எனக்கு சாப விமோசனம் கிடைத்து விட்டது. நான் இழந்த செல்வங்களை எல்லாம் எனக்கு திரும்பவும் அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்திக்க இந்த க்ஷேத்திரத்து தாயார் ஸ்ரீரங்க நாயகி பார்கவி எம்பெருமான் ஆண்டு அளக்கும் ஐயன் தலைக்கு கீழேயே படிய வச்சுட்டு எல்லாருக்கும் நான் தான் படியலக்கிறவன்னு சொல்றது போல படுத்துட்டு இருக்கானே, அந்த எம்பெருமானும் பிராட்டியும் விசேஷமாக இந்திரன் இழந்த அவனுடைய அத்தனை செல்வங்களையும் அவனுக்கு திரும்ப அனுகிரகிச்சா. பழையபடி தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரனா தேவர்களை ஆளக்கூடிய ராஜ பதவியையும் அவனுக்கு பிச்சையிட்டா. இந்த ஸ்ரீரங்க நாச்சியார்னு சொல்லக்கூடிய பார்கவி நாச்சியாருடைய அனுகிரகத்தினாலும் ஆண்டலுக்கும் ஐயன் எம்பெருமானுடைய கிருபையினாலும் இந்திரன் பழையபடி தேவலோகத்துக்கு போய் அங்கே ராஜ்யம் பண்ணி கொண்டு தேவேந்திரனா இன்னைக்கும் இருந்துருக்கான். அப்படி ஒருத்தன் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டு கொடுத்து அவனை பழையபடி எல்லா போகங்களோடும் புதிதான சுகங்களோடும் கூட அவனை வாழ வைக்கக்கூடிய வரப்பிரசாதிகளா இந்த ஊர் பெருமாளான ஆண்டலுக்கு மையனும் இந்த ஊர் தாயாரான பத்மாசனின்னு சொல்லக்கூடிய பார்கவி நாச்சியாரும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் சேவை சாதிச்சுண்டு வரா. நமக்கும் யாருக்கெல்லாம் என்ன கஷ்டங்கள்லாம் உண்டோ அதெல்லாம் தீரும்படியா இந்த பெருமாள் பிராட்டியினுடைய திருவடிகளில் சென்று பிரார்த்தித்து இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறுவோமாக. மேலும் உண்டான வைபவங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ.